தன்னோட ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம குழப்பத்தோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறா. அவங்களும் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு அந்த ஜிப்லைன் ஓனர் கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. ஆனா அந்த ஜிப்லைன் ஓனர் இவங்களை நான் பார்த்ததே இல்ல, யாருமே ஜிப்லைன்ல இருந்தெல்லாம் கீழே விழல அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட உடனே ஏவாக்கு பயங்கரமான கோவம் வந்தது. அந்த ஓனரைய அடிக்க போயிடுறா. உடனே போலீஸ் அவளை தடுத்து அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆதாரம் எதுவுமே இல்லாததுனால அந்த கேஸையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆதாரம் தானே வேணும்னு சொல்லி இவளே தனியா அந்த ஜிப்லைனுக்கு போறா. அந்த ஓனரை சேஃப்டி மெஷர் இல்லாம அந்த ஜிப்லைன்ல இழுத்துட்டு போறா. அந்த இடத்துல வச்சு அவனை மிரட்டுறா. உயிருக்கு பயந்து அவனும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறான். ஆமா, நீங்க வந்தீங்க, உங்களோட ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு அப்படின்னு எல்லாத்தையுமே போன்ல ஏவா ரெக்கார்ட் பண்ணிக்கிறா. அதை கொண்டு போய் போலீஸ் கிட்ட காட்டுறா. ஆதாரம் கேட்டீங்களா, அந்த ஜிப்லைன் ஓனரே எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு அப்படின்னு. இதை பார்த்த உடனே போலீஸ் வந்து எப்படி நீ அவரை இந்த மாதிரி மிரட்டலாம், உன்னாலதான் இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆபத்துன்னு சொல்லி அவளை அந்த ஐலாண்டை விட்டு அனுப்ப சொல்லிடுறாங்க. அவ அங்க இருந்து தப்பிக்க பாக்குறா. ஆனா எல்லா போலீஸும் ஒன்னா சேர்ந்து அவளை புடிச்சுறாங்க. ஒரு போட்ல ஐலாண்டை விட்டு அவளை கூட்டு போறாங்க. போட் போயிட்டு இருக்கும்போது கரெக்டான சான்ஸை பார்த்து போலீஸ் அடிச்சு போட்டு இவ அந்த கடல்ல குதிச்சிடுறா. மறுபடியும் நீந்தி ஐலாண்டுக்கு வந்துடுறா. இதுக்கப்புறம் போலீஸை நம்ப வேணான்னு அவளே அவளோட ஹஸ்பண்டுக்கு என்னாச்சுன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றா.